அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமான ஜோதிடர் சேஷ்டைய குருவரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆடி மாத பலன். ஆடி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? ஆடி மாசத்துல முக்கியமான ஒரு யோகம் இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா பாத்துக்கோங்க. சிவராஜ யோகத்துல ஆடி மாசம் பிறக்குது. இது வருஷத்துல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த உச்சமான குருவோட சேர்ந்து சூரியன் இருப்பார். இந்த சிவராஜ யோகம் 12 ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால சக்கரத்தின் 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்போதுமே பாருங்க, மகர ராசிக்கார மாதிரி யாரும் உழைக்க முடியாது. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இந்த ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு தன்னம்பிக்கையோட ஓடிட்டு இருப்பாங்க. மகர ராசி எடுத்து பாருங்க, இவங்க ஒரு லட்சியவாதிகள். பயங்கரமான கற்பனையான குணம், பயங்கரமான திறமையான குணம், பயங்கரமான முன்கோபமும் இருக்கும். ஆனா தைரியம், தன்னம்பிக்கை, எதுவுமே நீதி நேர்மை, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா மகரம் மட்டும்தான். அப்படிப்பட்ட மகர ராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த ஆடி மாத பலன். ஆடி மாசம் பாருங்க, எல்லா கிரகம் உங்க ராசியை பார்க்கறது சூப்பரான டைம். பார்த்துக்கோங்க, ஆடியில உங்களை யாருமே அசைக்க முடியாது. ஓப்பனா சொல்றேன், ஆடியில உங்களை யாருமே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இப்ப கொடுப்பாரு பாருங்க ஒரு தைரியத்தை. உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு நம்ம பலன் சொல்றோம். கிரகம் பார்க்கும்போது உங்க ராசில இருந்து பாருங்க ஸ்ட்ரைட்டா 2ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து பாருங்க ஸ்ட்ரைட்டா 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், அடுத்து 6ஆம் இடத்துல புத பகவான், 7ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்ந்து உங்க ராசியை சிவராஜ யோகமா இருந்து நேரா பாக்குறேன். அடுத்து 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கேது பகவான் சேர்ந்து இருக்காங்க. தான் கிரக அமைப்பு. இதுல 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 செவ்வாய் பகவான் கரெக்டா 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறது. எப்ப தெரியுமா? ஆடி மாசம் 17ஆம் தேதி. அடுத்து புதன் ஆடி 21 உங்க ராசி நேரா 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி உங்க ராசியை பார்ப்பார். அடுத்து சுக்கிரபகவான் 8ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சூப்பரா பார்ப்பாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா அக்கிட்ட சொல்லணும்னா ஆடி மாசம் கரெக்டா 16ஆம் தேதி. இந்த கிரக அமைப்பு தான். ஃபர்ஸ்ட் உங்க ராசி அதிபதி நல்லா பார்க்கணும். உங்க ராசி அதிபதி எங்க இருக்காரு? 3ஆம் இடத்துல வெற்றில இருந்து 9ஆம் இடத்தை பாக்கியத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 7 சனி முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஓகே, ரைட்டு. இப்ப குரு பயிற்சி ஆயிட்டாரு, அதை விட சூப்பர், ரைட்டு. இது எல்லாமே நல்லாதான் இருக்குது. கிரக அமைப்பு நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் பாருங்க, இந்த சனி பகவான் நின்னக்கூடிய நட்சத்திரம் இங்க சரியில்லாம இருந்துச்சு. 30 நாள் 35 நாள் யாருடைய ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ வேலையை விட்டாங்கன்னு கேட்டு பாருங்க. நான் சொல்ல 35 நாள் 30 நாளுக்குள்ள வேலை உத்தியத்துல பிரச்சனை இருக்க மாட்டேன் பாருங்க. நீங்க வேலையை மாறலாங்கிற பிளான்ல இருக்கீங்க கேட்டு பாருங்க. சும்மா கேளுங்க, சொல்லுவாங்க ஆமா. இல்ல வழக்கு இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஏதோ என் மேல வழக்கு இருக்கு, ஒரு கேஸ் இருக்கு, தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம இந்த 2 மாசத்துல என் மேல கேஸ் பதிவாயிடுச்சு, இதை சொல்லுவாங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு, இதையும் சொல்லுவாங்க. இல்ல மனைவிக்கானக்குள்ள ஒரு மன வருத்தம், எங்களுக்குள்ள ஒரு கசப்புகள் இருக்கு, இதையும் சொல்லுவாங்க. இல்ல மனைவிக்கு உடல் உபாதையோ, இல்ல கணவனுக்கு உடல் உபாதையோ, ஒரு சின்ன மருத்துவ சொல்ல எனக்கு வயிறு சார்ந்த பிரச்சனையும் எனக்கு உடம்புல இருக்குது. அப்பாவுக்கு எப்படி, இவங்க அப்பாவுக்கு இவருடைய வயிறு பகுதி இதுல ஏதாச்சும் தொந்தரவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து மேல் படிப்பு, பட்ட படிப்பு சார்ந்த விஷயம் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு தரங்களை கொடுத்துருப்பாங்க. அசுரகுரும் தேவகுரும் சேர்ந்து இருக்கும் போது அங்க ஒரு பிரச்சனை வரும். இல்ல மாமனார் மாமியாவுக்கு உங்களுடைய படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி தாமதமாகிறது, ஒரு நிறைய அலைச்சலை உண்டாக்குறது, திடீர்னு உங்களுக்கு ஒரு உடல் உபாதை மாதிரி வர்றது, இது மாதிரி நிறைய விஷயத்த கேட்டீங்கன்னா மகர ராசி சொல்லிதான் ஆகணும். தொழில், வேலை, படிப்பு, கல்வி, இது எல்லாத்தையும் ஒரு தடங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்க தைரியமா சொல்லுவாங்க. இதுல நடந்துச்சு எல்லாமே 2 மாசம், ஒரு மேக்ஸிமம் 30 நாள். நான் சொல்லும் போது 30 நாள் இல்ல 35 நாளுக்குள்ள இந்த விஷயம் இருக்குல்ல, நீங்க வேலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்துடும். இப்ப பாருங்க, புதனும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம்னா புதன் வக்ர நிவர்த்தி இந்த மாசத்துல ஆகிறாரு. 1. அடுத்து பாருங்க, சூரியன் உங்க ராசியை பாக்குறாரு 2. அடுத்து குருவும் நல்லா பாக்குறாரு 3. புதன் 21ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அவனும் 7ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரு 4. அது இல்லாம சிவராஜ யோகத்திலையும் நீங்க நல்லா பாருங்க. இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இங்க கெட்டது வருமா? நான் இப்படிதான் கேட்பேன், உங்களுக்கு கெட்டது வருமா? நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் தான் கர்மா, எல்லாத்துக்குமே அவங்க ஜாதக தசாபதி சரியில்லைன்னா கண்டிப்பா அந்த கர்மா வேலை செய்யும், யாராலையும் மாத்த முடியாது. பரிகாரங்கிறது பெருசா உள்ளது, சின்னதா குறைக்கிறதா. இப்ப கொடுப்பாரு பாருங்க பலனை. நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க எழுதியே வச்சுக்கோங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி வரும் பாருங்க. இந்த ஆடி மாசம் கரெக்டா ஒரு 10 தேதி இல்ல 15 தேதிக்கு அப்புறம் ஒரு செய்தி தேடி வரும் பாருங்க. வேலை உத்தியத்தில் உள்ள அதிகாரிகிட்ட உள்ள பிரச்சனை தான் சரியாகும்னு சொல்லுங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் சொல்லுங்க. இன்னும் 21 அப்புறம் கண்டிப்பா வீட்டுக்கு
அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். வெளிநாடு போகணும், இல்ல வெளியூர்ல வேலையை மாத்தணும், யாராச்சும் பிளான் இருந்தா கண்டிப்பா இதை மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்துல உங்க ராசியை பார்ப்பதால் அங்கே வெளிநாடு வேலை பார்க்கறவங்க அனுகூலம் இருக்கும். 21 அப்புறம் அந்த புதன் வேலைக்கார அதிபதி நேரா வந்து சூரியன் இணைகிறால், அந்த சிவராஜ யோகத்தை சேர்ந்து இணைவதால் ஒரு தலைமை பொறுப்புக்கு போறேன்னு சொல்லி காட்டுது. அவ்வளவு விஷயம் ஒண்ணும் கிடையாது. விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, எந்த பிரச்சனையும் எடுத்து மூவ் பண்ணி பாருங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். இதை எழுதி வச்சு எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி, லோனு கேட்ட உடனே சாங்ஷன் ஆகும் இந்த நேரத்துல மட்டும். ஏன்னா புதன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல போறாரு, அந்த குரு உங்களை பாக்குறாரு. அதனால இங்க பலன் சூரியன் உங்களை பாக்குறாரு. அப்ப எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன், நிறைய பேர் கடன் சுமை இருந்தா கடனை கொஞ்சமாச்சும் வருமான பொருளாதாரம் வந்து இப்ப அடைப்பீங்க, அடைச்சுதான் ஆகணும். அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. 2ஆம் வீட்டு சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் எப்படி புதனுடைய சாரம், அந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாலும் இங்க பண வருமானம் நல்லா வந்துடும். நிறைய வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, படிப்பு கல்வியில ஒரு டாப்பான விஷயம். இனிமே படிப்பு கல்வி பத்தி கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் அரசாங்க வேலைக்கு எழுதுன்னு ஆசைப்படுறாங்களோ எழுத சொல்லுங்க. நிறைய பேர் மாணவர்கள் அரசாங்கமும் நல்ல விஷயம் கிடைக்கும், அரசாங்கமும் நிறைய உதவிகள் இருக்கும். அரசாங்க வருமானம் குடும்பத்துக்குள்ள வரும், உனக்கு கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ. நீங்க எழுதி பார்க்க சொல்லுங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். திருமணத்தை பத்தி கவலையே பட வேணாம். நிறைய பேருக்கு இந்த மாசத்துலயும் பொண்ணு பார்த்து முடிவாகி ரொம்ப தூரத்துல வரல, பக்கத்திலே வரக்கூடிய அமைப்பு. காதல் திருமணம், 2ஆவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். நிறைய சான்ஸ் இருக்கு. 11ஆம் நல்லா பாருங்க, உங்க ராசி பிரகாரம் குரு உங்களை பாக்குறாரு, சூரிய உங்களை பாக்குறாரு, அடுத்து புதனும் உங்களை பாக்குறாரு. 9ஆம் இது பாக்கியாதிபதி 21 அப்புறம் பாக்குறாரு. கண்டிப்பா 21 ஆடி 21 அப்புறம் ஒரு பேச்சு முடிவாகி ஆவணில கல்யாணம் சொல்லியிருக்கு. எல்லாமே குரு சாரத்துல நிக்குதுங்க. குரு மட்டும் சாதம் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, கவலைப்படாதீங்க. நிறைய சான்ஸ் இருக்கு. நண்பர்கள், கூட்டாளி பழக்கம் சூப்பரா இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துல இருந்து ஹெல்த்ல இருந்து கொஞ்சம் இப்ப ரிலீஃப் கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. மேக்சிமம் ஆடி 15, 16 அப்புறம் உடம்புல மருந்து செலவு வராது. வெளிநாட்டுல போறவங்க, வெளியூர்ல இந்த லாட்டரி சீட் எடுக்கிறீங்களே, ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து இப்ப எடுத்து பாருங்க. கண்டிப்பா 100% இந்த ஆடி 30க்குள்ள உங்களை லாட்டரி அடிக்குங்கிற விஷயத்த நான் சொல்றேன். 8ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் சிவராஜ யோகத்துல இருந்து குரு பகவான் சேர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா அந்த லாட்டரி யோகம் உங்களுக்கு சார்பா இருக்கும். ஒண்ணு மனைவி பேர்ல எடுங்க, இல்ல கணவன் பேர்ல எடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க, தெரிஞ்சவங்களுடைய நம்பர், உங்க ராசியில எந்த கிரகம் ஜாதகத்துல நல்லா இருக்கோ அந்த கிரகத்துடைய நம்பர் எடுத்தா வாய்ப்பு இருக்கு. நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்தா. இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, மெயினா மருத்துவத்துறை, ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, நகர வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா இருக்கு. சொந்தமா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், அந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க பண்ணிருங்க. அதுக்கான லோனும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும். செவ்வாய் போன 5ஆம் இடத்துல உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்காங்க. வீடு இடம் எது மூவ் பண்ணாலும் சரி, உங்க குழந்தைகளுக்கு குடும்பத்துல ஒரு விஷயம் பண்ணினா கண்டிப்பா உடனே நடக்கும். நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்ப நட்சத்திர பலம் பார்க்கவும் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டா உத்திராடம் தான். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போன மாசத்துல. பம்பு, வழக்கு, கடன், பகை, எதிரி, பிரச்சனை, நிறைய தடங்களை செஞ்சு என்னடா லைஃப் அப்படிங்கிறது போனது யாருன்னா அந்த உத்திராடத்துல பிறந்தவங்க தான். நீங்க கேட்டு பாத்துக்கோங்க, ரொம்ப ஆனா இந்த மாசத்துல எந்த ஒரு கருதும் வராது. திருமண பேச்சு, ஒரு வழக்குல ஜெயிக்கிறது, வேலை தொழில ஒரு மாறுறது, தொழில ஒரு டிஃபன் பண்றது, இல்ல கணவன் மணி மூலம் நிறைய ஒரு அனுகூலம் வர்றது, நண்பர்கள் கூட்டாளி மூலமா நிறைய சாதிக்கிறது, வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்கு போறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. உத்திராடத்துல பிறந்தது அரசாங்க வேலை கண்டிப்பா 100% வேலை செய்யும். அரசாங்கமும் காசு வருமானம் வரும் உத்திராடத்துல பிறந்தது. அது திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போறவங்க, தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க எடுத்த காரியம் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி தான் உங்க பக்கம். திருவோணத்தை யார் பிறந்தாலும் சரி நீங்க சொல்லிடுங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் சொல்லுவோம். ஆசிரியர் வேலை, உணவு சார்ந்த தொலை, அடுத்து கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, பேங்க்ல, ஐடிஐ ஃபீல்டு, எதா இருந்தாலும் சரி பயங்கரமான ஒரு மாற்றம், ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். இந்த ஆடி மாசத்துல அதுக்கான ஒரு செய்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. அடுத்த திருவோணத்துக்கு அப்புறம் ஐவிட்ட நட்சத்திரம் பண்ணது தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அவிட்டத்துல வந்து பயப்பட மாட்டாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். உங்க ராசி அதிபதி சூப்பரா, உங்க நட்சத்திர அதிபதி 5ஆம் இடத்துல நல்ல பலமா இருப்ப ஏதோ நல்ல காரியம் நீங்க மூவ் பண்றீங்க, கண்டிப்பா அது நடக்க போகுது. வீட்டுல ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள். ஆனா வேலை உத்தியோகம் சேஞ்ச் பண்ணிருவீங்க. வேலை கிடைக்காம சொல்லிருங்க. கரெக்டா ஆடி மாசம் 17 உங்க வீட்டுக்கு வேலை தேடி வரும். அது வெளிநாடு இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, மீன கட்டிட சார்ந்த துறை, இன்ஜினியர் ஃபீல்டு, எந்த துறையா இருக்கட்டும், யூனிஃபார்ம் போட்டு எல்லா துறையும், வண்டி வாகன சார்ந்த துறையும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எதா இருந்தாலும் நல்ல ஒரு கமிஷன் ஆகலாம், சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். வரக்கூடிய ஆடி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.